நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் வனப்பர்வம். உத்தாலகர் என்ற மகரிஷிக்கு ககோலர் என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவருக்கு வித்தைகளில் கல்வியில் அவ்வளவு திறமை இல்லை. ஆனால் பக்தி உடையவர், நல்ல நடத்தை உடையவர். அவருக்கு உத்தாலகர் தமது பெண் சுஜாதாவை விவாகம் செய்து வைத்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே வேதங்களை எல்லாம் அறிந்து தன்னுடைய தகப்பனார் வேதத்தை ஓதும் பொழுது பிழையாக ஓதுகிறாரே என்று பொறுக்க மாட்டாமல் அந்த கருவிலேயே 8 கோணலாக மாறியது. அதனால் அதுக்கு அஷ்டாவக்ரன் அப்படிங்கிறதான பெயரும் வந்தது. இதற்கு இன்னொரு கதையும் உண்டு. கர்ப்பத்தில் இருந்ததான அந்த சிசு தன்னுடைய தகப்பனார் இப்படி வேதத்தை தவறாக ஓதுகிறார் என்பதை கேட்டு இது தவறு என்று கூறியதால் நீ அஷ்டவக்கரமாக ஆக கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை அடைந்ததாகவும் சாபம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இப்படி அந்த குழந்தை பிறந்து அஷ்டாவக்ரன் அப்படிங்கிறதான பெயருடன் வளர்ந்து வந்தது சிறுவனாக. உத்தாலகருக்கு ஸ்வேதகேது அப்படிங்கிறதான ஒரு புத்திரன். ஸ்வேதகேது அஷ்டாவக்ரன் 2 பேரும் ஜனகன் நடத்தக்கூடியதான யாகத்திற்கு சென்றார்கள். ஜனக மகாராஜா பண்ணக்கூடிய யாகத்துக்கு சென்றார்கள். அப்பொழுது யாகசாலைக்கு போகும் வழியில் ஜனக மகாராஜா வரவே ராஜா வருகிறார், வழி விட வேண்டும் என்ற பராக் சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அஷ்டாவக்ரன் குருடர்களுக்கும் அங்கஹீனர்களுக்கும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் தான் வழிவிட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கல்ல என்று கூற, அதை கேட்டு ஜனக மகாராஜா தான் வழிவிட்டு விலகிச் சென்றார். பிறகு யாகசாலையில் அஷ்டாவக்ரனும் ஸ்வேதகேதுவும் உள்ளே நுழைய அங்கிருந்த துவாரபாலர்கள், வாயில் காப்பாளர்கள் இவர்களை தடுத்து உள்ளே விடவில்லை. வேதாந்த சாஸ்திரம் அறிந்தவர்கள், வேதம் கற்றறிந்தவர்கள், அவர்கள்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், சிறுவர்களை அல்ல என்று துவாரபாலகர்கள் சொல்ல, அப்பொழுது அஷ்டாவக்ரன் ஒருவருடைய தோற்றத்தை பார்த்து இவன் சிறியவன் என்று பெரியவர்கள் எப்பொழுதுமே கூற மாட்டார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் வித்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று கூற, துவாரபாலகர்களுக்கும் இந்த சிறுவர்களுக்கும் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் அரசன் அங்கு வந்து என்ன நடக்கிறது, என்ன காரணம் என்று கேட்க, இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது, என்னுடைய ஆஸ்தானத்தில் பந்தி என்று சொல்லக்கூடியதான ஒரு வித்வான், அந்த வித்வான் மிகவும் வேதாந்த சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர். அவரை யாரும் தோற்கடிக்க முடியாது. அப்படி அவரிடத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் அவர்களை கடலில் விழும்படியாக செய்து விடுவார் என்று சொல்ல, அதற்கு அஷ்டாவக்ரன் என் தகப்பனாரை நீரில் மூழ்க வைத்ததற்காகத்தான் அந்த கடனை தீர்ப்பதற்கு நான் இங்கு வந்திருக்கிறேன். அந்த பந்தியை அனுப்புங்கள் என்னுடன் வாதம் செய்வதற்கு என்று கூறினான். ஒரு முறை இந்த அஷ்டாவக்ரனுடைய தந்தை அங்கு வந்து அந்த பந்தியுடன் வாதம் செய்து தோற்று போனதால் அந்த பந்தியானவன் அவரை சமுத்திரத்தில் தள்ளிவிட்டான். அதற்காக இப்பொழுது அஷ்டாவக்ரன் இங்கு வந்திருக்கிறான்.
உடனே பந்தியும் இருவரும் வாக்குவாதம் செய்ய பந்தி அஷ்டாவக்ரனும் தோற்று கடலில் அழுத்தப்பட்டான். அப்பொழுது அஷ்டாவக்ரன் தகப்பனை போல் மகனும் இருக்க வேண்டும் என்பது கிடையாது, ஒருவருடைய உருவத்தை வைத்து எடை போடாதீர்கள் என்று சொல்லி வயதையும் உருவத்தையும் பார்த்து ஒருவருடைய பெருமையையும் வித்தையும் நிர்ணயிக்க முடியாது என்பதான ஒரு தத்துவத்தையும் கூறி சென்றான். அந்த வனத்தில் பாண்டவர்கள் 9 வருஷ காலம் கழித்த பொழுது ஒரு நாள் திரௌபதி நீராடிக் கொண்டிருந்தால் அந்த நதியில் ஒரு பிரவாகத்தில் அழகான ஒரு தாமரை புஷ்பமானது மிதந்து வந்தது. அதை எடுத்து பீமனிடம் காமிக்கிறாள். அந்த மலரை பார்க்கிறாள் பாஞ்சாலி. ததவைக்ஷத பாஞ்சாலி திவ்ய கந்தம் மனோரமம் அனிலேனாகிருதம் பூமௌ பதிதம் ஜலஜம் சுச்சி. ரொம்ப அழகா இருக்கு, திவ்யமா இருக்கு, நல்ல வாசனையோடு கூடினதான உயர்ந்ததான கமல புஷ்பம். இதுக்கு நிகர் ஒரு புஷ்பம் இல்லை. தச்சுபா சுபமாசாத்திய சௌகந்திகம் அனுத்தமம் அதீவ முதிதாராஜன் பீமசேனம் அதாபிரவீத். அதை அந்த பீமசேன இடத்துல காமிச்சு கொடுத்துட்டு, இந்த மாதிரி மங்களகரமான சுகந்தமான வாசனை நிறைந்ததான அழகான தாமரை புஷ்பத்தை நான் பார்க்கல, இது ரொம்ப நன்னா இருக்கு, இப்படி நன்றாக இருக்கக்கூடியதான சுகந்தமான இந்த புஷ்பத்தை நான் தர்மராஜர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்கிறார். அந்த புஷ்பத்தை பற்றி மேலும் சொல்கிறா பாஞ்சாலி. பீமசேனரே, இந்த புஷ்பத்தை பாரும். பஷ்ய திவ்யம் சுருச்சிரம் பீம புஷ்பமனுத்தமம் கந்த சம்ஸ்தான சம்பன்னம் மனசோ மமநந்தனம். என்னுடைய மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தினதான இந்த புஷ்பம். இந்த புஷ்பத்தை நான் தர்மராஜர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதம் ச தர்மராஜாய பிரதாஸ்யாமி பரந்தப ஹரேதம் மம காமாய காமியகே புனராசிரமே. அதனால் இந்த மாதிரி நான் அந்த ஆசிரமத்தில் கொண்டு இது பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி புஷ்பங்கள் வேணும் அப்படிங்கிறதான தன்னுடைய அபிப்பிராயத்தையும் சொல்கிறா பாஞ்சாலி இந்த பீமசேன இடத்துல. உடனே இதை அமராவதி நகரத்தில் இருந்தாலும் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்களுக்கு தெரியாமல் பீமன் அங்கிருந்து புறப்பட்டான். ரத்னகிரியை கடந்து அழகாபுரிக்கு சென்று அங்கே சங்கநாதம் பண்ணினான், சங்கு ஊதினான், அந்த சங்கத்வனியை ஏற்படுத்தினான். அவனுடைய வருகை அப்படிங்கிறதான தெரிஞ்சின்றதான வித்யாதரன் குபேரனுடைய அந்த சேனை தலைவனான மணிமான் இடத்துல போய் சொல்கிறான். சைலேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த படைத்தளபதி அவனை அனுப்பினான். அவள் எல்லாரும் தோற்று அந்த மணிமான் இடத்துல திருப்பி வந்து சொன்னான். அந்த மணிமான் என்ன பண்ணான், பெரிய ஒரு மாய யுத்தத்தை பண்ணி அந்த பீமனோட சண்டை போட, பீமன் வைஷ்ணவாஸ்திரத்தினால அந்த மாயையை ஒழித்து அந்த மணிமானையும் அழித்தான். இங்கே பீமனை காணுவேன்னு தர்மர் ரொம்ப வருத்தப்பட்டு ரோமச மகரிடத்தை சொல்லி அந்த கடோத்கஜனை நினைக்குமாறு அவரும் சொல்ல, அந்த ரிஷி சொன்னபடியே கடோத்கஜனை நினைக்கிறார். உடனே கடோத்கஜன் எல்லாரையும் அழிச்சுட்டு அழகாபுரிக்கு ஆகாய மார்க்கமாக போனான். அங்கே யுத்த காலத்தில் நடந்ததை தெரிஞ்சின்றதான குபேரனுக்கு கோபம் கொடுத்து அவனுடைய குமாரன் ருத்ரசேனன் அவன் பாண்டவர்களை பற்றி அவளுடைய சரித்திரங்களெல்லாம் சொன்னான். அதனால் குபேரன் பாண்டவரை சந்தித்து அந்த தர்மருடைய ஒரு ஸ்துதியினால் கோபமெல்லாம் போய் அவர்களை உபசரித்து
அவளுக்கு ஹிதங்களெல்லாம் சொல்லி அந்த தாமரை புஷ்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா. அவர்களும் அந்த ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார்கள். மார்க்கண்டேயர் பாண்டவர்களை பார்க்க வந்திருந்தார். அப்போது ராமாயணத்தை எல்லாம் அவர்களுக்கு கூறி அந்த கதையெல்லாம் சொல்லின்னு இருக்கார். அப்போ கௌசிகன் அப்படிங்கிறதான ஒரு பிராமணன் இருந்தான் அப்படின்னு கௌசிகனுடைய விற்த்தாந்தத்தை சொல்றார். அந்த விற்த்தாந்தத்தை நாளை கேட்போம்.